பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த 2026ல மேஷம் ராசி, மேஷம் லக்னக்கார அன்பர்களுக்கு வருட கிரகங்களுடைய நகர்வு என்ன மாதிரியான ஒரு பலாபலனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான ஒரு தெளிவான பதிவு. ஒரு எளிமையான பரிகாரங்களோடு இந்த பதிவை நம்ம பார்க்க போறோம். பதிவு முழுமையா பாருங்க. நீங்க மேஷம் ராசி அல்லது மேஷம் ஜென்ம லக்னமா இருக்கிறீங்க அப்படின்னா பயனுள்ளதாக அமையும். அதாவது மேஷம் ராசி காலபுருஷனுக்கு 1வது ராசியாகவும், செவ்வாயினுடைய ஆதிக்க வீடாகவும், மிக நேர்த்தியாக சூரிய பகவான் உச்சமடையக்கூடிய ராசியும், சனி பகவான் நீச்சமடையக்கூடிய ராசியாகவும் இருக்கக்கூடிய மேஷராசிக்கு இந்த வருட கிரகங்களுடைய நகர்வு 2026ல மிக சிறப்பான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. மிகப்பெரிய வளர்ச்சிக்கான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். என்னங்க, எல்லா ஜோதிடர்களும் 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு, விரய சனியினுடைய 12ஆம் இடத்து சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யோகம் அப்படின்னு சொல்றீங்களேன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். கட்டாயமா ஒரு சில இடமாற்றங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையிலேயோ அல்லது குடியிருக்கின்ற வீட்டிலேயோ அல்லது படிக்கின்ற அட்மாஸ்பியர்லயோ, ஒரு ஆரம்ப கல்வியில, கல்லூரி கல்வியில இருக்கக்கூடியவர்கள், நடுத்தர வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், வயதானவர்கள் எல்லாருக்குமே இந்த மேஷ ராசிக்கு, இந்த மேஷ லக்னத்திற்கு 2026 நிறைய சுப பலனையை ஏற்படுத்தும். வருட கிரக நகர்வுகள்ல ராகு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல இருந்து இருக்கிறார். அவர் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய தத்துவம். கடந்த 2 வருடங்களாகவே ஒரு சில புது கடன்களால அவதிப்படக்கூடியவர்கள், நிறைய பொறுப்புகள் இவங்க எப்பயுமே எடுக்கவே மாட்டாங்க. இப்ப சமீப காலமா சில பொறுப்புகளை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு குடும்ப சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஈடுபாடு இல்லாத மாதிரி, நேரம் ஒதுக்க முடியாத மாதிரி ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். மேஷ லக்னத்துக்கு ஒரு நிறையவே பொருந்தும். ராசிக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பொருந்தது. கடன் சுமை அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்குது. இந்த கடன் சுமை சமாளிக்கும்படியான ஒரு காலகட்டம், நல்ல ஒரு பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த 2026 சரியாக ஒரு ஏப்ரல்ல இருந்து நல்ல ஒரு சிறப்பான மாற்றம் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். சரிங்களா? இப்ப இந்த ஏழரை 12ஆம் இடத்தோட சனி பகவானுடைய தாக்கம் சில யோகங்கள் தரும் அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னுமே ஆரம்பிக்கலையா? இந்த டிசம்பர்ல தான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஆயிருக்குது. அது பிறகு வருட கிரகங்களுடைய பலாபலன்கள் எப்பவுமே கொஞ்சம் பொறுமையா தான் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படின்னா சனி பகவான் ஒரு ராசியில ஒரு 2.5 வருடங்கள் இருந்து பலாபலன் அளிக்கக்கூடிய கிரகம். அதனுடைய அதிர்வலைகள் இனிமேல் தான் ஆரம்பிக்கும். நல்ல பலன்கள் இருக்குது. இதுல குரு கோடிகளுக்கு, லட்சங்களுக்கு, தனத்திற்கு, நிறைய பணத்திற்கு, ஒரு கோல்டுக்கு, இது எல்லாத்துக்குமே அதிபதியாக வரக்கூடிய கிரகம். பெரிய பணப்புழக்கத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம். இந்த 2026ல குரு பகவானுடைய நகர்வு மேஷராசிக்கு ஒரு நல்ல யோக நிலைகளை தரும். அப்படிங்க 4ஆம் இடமான சுகபோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில குரு பகவானுடைய இட நகர்வு அப்படிங்கிறது அடுத்து குரு பயிற்சியில் நடக்கும். இது 2026ல சரியா ஜூன் மாதம் ஒரு 4-5 தேதிக்கு பிறகு நடக்கும். இதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு லக்ஸரி லைஃப், வீடு, மன யோகம், வீட்டுல உள்ள குழந்தைகளுக்கான கல்வியில ஒரு பெரிய ஒரு மனநிறைவு, இந்த மாதிரி ஒரு பில்லர் போட்டு வீடு கட்டுறதுக்கான அமைப்பு, ஒரு தொழில ஒரு கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ராங்கா ஜம்முன்னு உட்கார்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாமே கொடுக்கும். செலவுகள் ஆகும். அது விரைய செலவா இல்லாத சுப செலவா நாமளே ஏற்படுத்திக்கணும். பொருளாதார நெருக்கடி, உடல் உபாதைகள் அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் பல்லுல பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது 12ஆம் இடம் பாத்தீங்கன்னா வேர் தத்துவம். அது சில பேருக்கு தெரியாது. பல்கள்ல பிரச்சனை, வலி, வேதனை, சாப்பிடும்போது மாட்டிக்கிறதுங்க, சொத்துப்பல்லு, பூச்சிப்பல்லு, ஒரு சில மருத்துவ செலவுகள் பண்ற மாதிரி இருக்குது, மாத்திரை போடுற மாதிரி இருக்குது, ஊசி போடுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான உபாதைகள் வரும். அதுல கவனமா இருக்கணும். செரிமானம் சார்ந்த உடல் உபாதைகள் வரும். அப்படிங்கிறதுனால சூடு இல்லாம பாத்தீங்கன்னா உணவுகள் எடுத்துக்கிறது, இரவு நேர உணவுகளை, அசைவம் இல்லாத உணவுகளை தவிர்த்துக்கிறது, இரவு நேரங்கள்ல மணிக்கணக்குல பயணங்களை தவிர்த்துக்கிறது, இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தாலே தேவையில்லாத செலவுகள் முற்றிலும் வரவே வராது. ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குங்க சூழ்நிலை, அதெல்லாம் பண்ணிக்கலாமா? இது பண்றதுனால எனக்கு நல்லது நடக்குமா? கட்டாயம் நல்லதுதான் நடக்கும். மேஷ ராசியோ மேஷ லக்னமோ இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்களே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கல அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழ்நிலையே ஒரு மாற்றத்துக்கு உங்களை நகர்த்தும். ஸோ நம்மளே ஒரு நல்ல நாள்கோள் பார்த்து, ஒரு ஜோதிடரை அட்வைஸ் எடுத்துக்கிட்டு, ஒரு பெரியவர்கள், மூதாதையர்கள், உங்களுடைய ரோல் மாடலா இருக்கக்கூடியவங்க, உங்க துறை சார்ந்த நபர்களுடைய ஒரு சில அட்வைஸ் எடுத்துக்கிட்டு மிக அழகா நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு, முயற்சிக்கு, எஃபர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா தயாராகலாம். ஒரு சில சிரமங்கள் வளர்ச்சிக்கு உங்களை வழிவகுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மேஷ ராசிக்கு 2026 அமைகிறது. குரு பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் அமர்ந்தும்
ராகுவினுடைய அதிர்வலைகள் சரியாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்தும் அதே மாதிரி சனி பகவான் வந்து 12ல் இருந்தாலும் குரு பகவானுடைய வீடாக இருக்கக்கூடிய மீன தத்துவம் தவிர்க்க முடியாத ஒரு சில கோவில் பயணங்கள், இறை வழிபாடுகள் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும். அதெல்லாம் வந்து தாராளமா நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்க. இதுல மேஷத்துக்கு ஏதோ வந்து ஒரு சில அடிஷனலான பரிகாரங்கள் எல்லாமே சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்னங்க? இப்போ மேஷம் ராசி பொறுத்த வரைக்கும் அந்த ராசியினுடைய லக்னத்தினுடைய அதிதேவதையாக முருகப்பெருமான் வருவார். சரிங்களா? முருகனுடைய தத்துவம் அங்கேங்கிறது அங்கே சனி பகவான் நீச்சம் அடைகிறார். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சனி வந்து ஒரு ஜீவனம், நம்மளுடைய நிரந்தரமான வருமானம், ஆயுள் பலம், நம்மளுடைய கால் பகுதி இதெல்லாம் வந்து காரகமா இருக்கக்கூடிய கிரகம். அடிப்படையாக நீங்க ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடாக முருகன் வழிபாடு செய்வது ஒரு நல்ல சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். வாய்ப்பு கிடைத்தால் அவசியம் பழனி முருகனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நாள்ல ஒரு காலையில அதிகாலையில வந்து சுவாமி தரிசனம் பண்ணி உங்களோட வேண்டுதல்கள் விண்ணப்பமாக வைங்க. வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். வளர்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வழிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். தேவையில்லாத விரைய செலவுகளினுடைய பாதிப்பின் தாக்கம் குறைக்கும். எப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த தெய்வங்களுடைய கோவிலுக்கு போனாலும் சில நபர்களுக்கு முருகனே வந்து குலதெய்வமா இருப்பாரு. அவங்க பரவாயில்ல. மற்ற குலதெய்வங்கள் இருந்தது அப்படின்னா குலதெய்வம் கோவில் வந்து சாமி தொட்டுட்டு குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அறிவிப்பு மாதிரி பாத்தீங்கன்னா தெய்வம் ஒரு தரிசனம் பண்ணிட்டு கற்பூரம் அல்லது தீபம் ஏற்றிட்டு பாத்தீங்கன்னா நீங்க மற்ற கோயில்களுக்கு போங்க. முருகன் கோயிலாக இருக்கலாம் அல்லது ஜாதகர்கள் சஜஷன் பண்ணக்கூடிய எந்த கோயிலாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பர்மிஷனோட போங்க. ஒரு நல்ல பிளஸிங்ஸோட திரும்ப வர மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் நம்ம அடுத்த ரிஷப ராசிக்கான 2026க்கான பலாபலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக விளக்கமாக எளிமையான முறையில் நம்ம வந்து பார்ப்போம். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இறை பக்தி டிவியோடு. உங்களுடைய பர்சனல் ஜாதகம் பார்க்கணும் இல்லது பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கிறது அப்படின்னா உங்க கருத்துக்களாக பதிவு பண்ணுங்க. இதுல வரக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.